தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல இயக்குனர் சக்திவேல் இயக்கத்துல விவேக் பிரசன்னா, அர்ஜுன், டேனியல் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற ரிங் ரிங் படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 4 நண்பர்கள் தங்களுடைய மனைவிகளுடன் ஒரு பிறந்த நாள் விழாவில் சந்திக்கிறாங்க. இவங்க கேலி கிண்டல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து செல்போனை வச்சு ஒரு விளையாட்டு விளையாட முடிவு பண்றாங்க. அப்போ எல்லாருடைய செல்போனையும் ஒரு டேபிள் மேசையின் மீது வைக்கிறாங்க. எந்த ஒரு போன் வந்தாலும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி லவுட் ஸ்பீக்கர்ல தான் பேசணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் பண்றோம். அப்போ அது காலா இருந்தாலும் வாட்ஸ்அப் மெசேஜா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் பண்ணணும். அப்போ மனுஷனுடைய மனசுல இருக்கிற சீக்ரெட் செல்போனுக்கு மட்டுமே தெரிந்திருக்கிற இன்றைய காலகட்டத்துல ஒருத்தருடைய செல்போனை இன்னொருத்தர் பாக்குறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில எல்லாரும் தள்ளப்படுறாங்க. அப்போ அவங்களுடைய சீக்ரெட் எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பாதிப்புகள் வருது, அந்த பாதிப்புல இருந்து மீண்டாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பரபரப்பாகவும் த்ரில்லிங்காகவும் சொல்லக்கூடிய படம் தான் இந்த ரிங் ரிங். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல நடித்திருக்கக்கூடிய இந்த 4 ஜோடிகள் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல இருக்கிற முக்கியமான காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேசையை மையப்படுத்தியே வரும். படத்துல இருக்க முக்காவாசி காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வசன காட்சிகளா இருந்தாலும் அது பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்கள் உணர்வுபூர்வமான நடிப்பால ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருக்காங்க. அதே போல அந்த செல்போனின் மூலமா மற்றவர்களுடைய ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம முழுக்கிற அந்த காட்சிகளா இருக்கட்டும், சமாளிக்கிற அந்த காட்சிகளா இருக்கட்டும், நேர்த்தியான எக்ஸ்பிரஷன் மூலமா பாத்தீங்கன்னா சிறப்பா நடிச்சிருப்பாங்க. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவா பிரசாந்த், இந்த படம் முழுக்க ஒரே வீட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்த வச்சு இந்த படம் முழுக்க வரும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அது போர் அடிக்காதவாறு ரொம்ப அழகான ஒளிப்பதிவு கொடுத்திருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வசந்த் கதைக்கேற்றவாறு பின்னணி இசை கொடுத்திருக்காரு. அது ரசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய சக்திவேல் ஒரு சிம்பிளான ஐடியா வச்சு இந்த படம் முழுத்தையும் ஒரு குறிப்பிட்ட இடத்த வச்சு எடுத்து முடிச்சிருக்காரு. நண்பர்கள் அவங்க யூஸ் பண்ற செல்போனின் மூலமா அவங்களுடைய ரகசியங்கள் வெளியே கசியும் போது அந்த ரகசியங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, அதனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிற கேள்வியை ரசிகர்களுடைய மனநிலையில எழுப்பி திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருக்காரு. அதே போல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் அந்த படத்துல கொடுத்திருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜையும் கொடுத்திருக்காரு. படம் முழுசா பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ரிங் ரிங் படம் உங்களை ரசிக்க வைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.